வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓஎம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக எப்படியாவது இந்தியாவை தன்னுடைய காலடியில் கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய வில்லன், அவனை எதிர்க்கக்கூடிய நம்ம ஹீரோ கேரக்டர், இவ்வளோதான் பிளாட்டு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னங்க 70% மேலே பகவந்த் கேசரி ரீமேக்கு. ஸோ நான் கூட பகவந்த் கேசரியிலிருந்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த சீன்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும் 80% கிட்டத்தட்ட அது வரைக்குமே பகவந்த் கேசரி தான் அப்படியே ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நான் என்னங்க இப்போ ரிவ்யூ பண்ணுறது? பகவந்த் கேசரி ரிவ்யூ தான் பண்ண முடியும். சரி விடுங்க. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் கதை தான் சொல்லி ஆகணும். ஸோ பகவந்த் கேசரியினுடைய கதையே ஒரு நல்ல கதை தான். அந்த கதையை சூஸ் பண்ணி ரீமேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹெச் வினோத் அவர்கள் அவர் சொல்ல வந்த கருத்தோட இந்த கதையை நல்லாவே மெர்ஜ் பண்ணியிருக்காரு. அந்த வில்லன் கேரக்டர் கொஞ்சம் வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஒரு 20% மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அந்த கதையோட இந்த பகவந்த் கேசரி நல்லாவே மெர்ஜ் பண்ணியிருக்காரு நம்ம ஹெச் வினோத் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த பகவந்த் கேசரியில் வரக்கூடிய அந்த ஒரு சில பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த காட்சிகள் வைக்கணும். அது போக இவங்க கதையுமே காட்டணும். அப்படிங்கிறப்போ அதை சூப்பராக மெர்ஜ் பண்ணியிருந்தாரு நம்ம ஹெச் வினோத் அவர்கள். ஒரு ரீசனோட அந்த காட்சி கனெக்ட் பண்ணியிருந்தாரு பாருங்க. அந்த இடத்துல நம்ம ஹெச் வினோத் அவர்களுடைய ரைட்டிங் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீன் பிளேவை பாசிட்டிவாக சொல்லலாம். அதுவும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த காட்சிகளெல்லாம் சூப்பராகவே படமாக்கியிருந்தாங்க. அதெல்லாம் எந்த சீனுமே போர் அடிக்கவே இல்லை. ஸ்டார்டிங்கில் அவர் ஜெயிலில் இருக்கிறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் அப்பாவாக மாறுற அந்த தருணமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் மற்றும் அமிதாப் பைஜு அவங்க 2 பேருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்து மியூசிக் சொல்லலாம். மியூசிக் நம்ம அனிருத் அவர்கள் பிரித்து மேய்ஞ்சிட்டா இருப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் பில்டப் கொடுக்க முடியாது. பட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம பகவந்த் கேசரியில் தமன் அவர்கள் இதுக்கும் மேலே போட்டு வச்சிருப்பாரு. அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னாலுமே இங்கே நம்ம அனிருத் அவர்களுடைய மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு, நாம் சொல்லி தான் தெரியணுன்ட்டு கிடையாது. ஸோ பாடல்கள் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக போட்டிருந்தாருன்னு சொல்லலாம். ஆனால் பகவந்த் கேசரி அளவுக்கு வராது. ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் மியூசிக் இது மூணுமே ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சது இந்த திரைப்படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் நம்ம தளபதி ஃபேன்ஸ், ஸோ நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய தீவிர ரசிகர்களுக்கு ஒரு நல்ல தீனி இந்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த இன்டர்வியூலாக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பில்டப் டைலாக்ஸ்லாம் அங்கங்கே நம்ம ஆளுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம விஜய் அவர்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் தெலுங்கு படம் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா பகவந்த் கேசரி ரீமேக் அப்படிங்கிறதுனாலேயே அந்த படத்தில் வர டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி இதுலேயும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், வேற மாதிரி அந்த டைலாக்ஸை மாற்றிருக்கலாம். ஸோ அந்த இடமெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் தெலுங்கு படம் ஃபீல் அடிச்சுது. பட் அதெல்லாத்தையுமே நம்ம ஒரு அணிலாக உட்காந்து பார்க்கணும். அதாவது நம்ம தீவிரமான ஒரு விஜய் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது ஒரு குறையாவே தெரியாது. நம்மளால பில்டப் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருக்குமே தவிர, என்னடா தெலுங்கு படம் மாதிரி எடுத்துட்டீங்கிற ஃபீல் வராமல் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே தான் இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முதல் நெகட்டிவ் நம்ம பாபி டியோல் அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகள் தான். ஒரு சீன் கூட பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடிய சீனு பார்க்கும்படியாவே இல்லை, ரசிக்கும்படியாவே இல்லை. ரொம்ப லென்த்தாக பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் வரக்கூடிய இடங்களெல்லாம் கதையே மூவ் ஆக மாட்டேங்குது. அவர் ஒரு கொடூரமான அரக்கன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு 10-15 நிமிஷம் அவருடைய சீன் ஓடிக்கிட்டே இருக்கு, கதையே மூவ் ஆகாம. நம்ம விஜய் அவர்கள் வரக்கூடிய காட்சிகள்ல மட்டும்தான் கதை மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. பாபி டியோல் அவர்களுடைய கேரக்டர் இன்னும் சுவாரஸ்யமாவே வடிவமைச்சிருக்கலாம், ஆனா தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் கேரக்டர் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவுமே கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம விஜய் அவர்கள் மற்றும் நம்ம அமிதாப் பைஜு கேரக்டர், இந்த 2 கேரக்டர் மட்டும்தான் மனசுல நின்றுச்சு. நம்ம பூஜா ஹெக்டே கேரக்டருக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கம்மி. அப்புறம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வராரு, அவருக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸும் கம்மி. பாபி டியோல் அவர்களுக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கு, ஆனால் அந்த காட்சிகளெல்லாம் சுவாரஸ்யமா இல்லை, ரசிக்கும்படியா இல்லை. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங்குமே பெருசாக எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. அப்புறம் லேக் ஆச்சா ப்ரோ, போர் அடிச்சு தான் திரைப்படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு போர் அடிக்கவே இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப்லேயுமே கூட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் போகிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே லேகெல்லாம் எதுவும் ஆகலை. ஏன்னா தளபதி அவர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸு, அவருடைய ஆட்டிடியூடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால தான் போர் அடிக்காமல் போச்சு. கதை ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு. பகவந்த் கேசரி கதைன்னு தெரிஞ்ச உடனே அங்கேயே நான் கதையை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டேன். நம்ம தளபதி அவர்களை தான் ரசிச்சுட்டு இருந்தேன். பட் செகண்ட் ஹாஃப்லேயுமே நம்ம தளபதி அவர்களுடைய போர்ஷன்ஸ் தான் காப்பாற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசி ஒரு 3/4 மணி நேரம்லாம் ஏதோ ரோபோட்ஸ் கூடலாம் சண்டை போடுறாங்க, உலகத்தை காப்பாற்ற போகிறேன்னு
சொல்லிட்டு இறங்குறாரு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே போர்டிங்காக தான் போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. பயங்கரமான லேக், அந்த காட்சிகளெல்லாம் எப்போ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு லேகியான போர்ஷன்ஸாக தான் அந்த கடைசி ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவ் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸுக்கு மேலே டியூரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அவ்வளோலாம் தேவையில்லை இந்த படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி 3 ஹவர்ஸ் டியூரேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய கேரக்டர்ஸை சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கலாமே. நம்ம நரேன் அவர்கள் இருக்காரு, அவரையெல்லாம் இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த திரைப்படத்துலன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களையுமே வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நல்லா காட்டியிருந்தாங்க. பட் ப்ரெசன்ஸ் போர்ஷன்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவரை காட்டல. ஸோ 3 ஹவர்ஸ் மூவி வேணும்னா நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு இன்னும் 10 மினிட்ஸை ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம பூஜா ஹெக்டே கேரக்டர் அவங்களெல்லாம் இன்னும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த ப்ராப்ளம்ஸே அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக வச்சே காட்டியிருக்கலாம். அவங்கள வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டராகவே கொண்டு வந்திருக்கலாம். அந்தளவுக்கு அந்த கேரக்டருக்கு பொட்டன்ஷியல் இருந்துச்சு. அப்படி இருந்துமே வந்துட்டு அந்த கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டு, ஆக்சுவலாக தளபதி கச்சேரி அந்த பாடல் வந்துட்டு எதுக்கு வருது, ஏன் வருது, எந்த இடத்துல போட்டிருக்காங்க சாங் பிளேஸ்மெண்ட் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மற்ற 2 சாங்ஸுக்கு சூப்பரா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ராவண மவண்டாக்கும் ஒரு பேரே வரலாறு அந்த பாடல்கள், அதுக்கப்புறம் இந்த குழந்தை கூட டான்ஸ் ஆட வரல அந்த பாட்டு கூட சூப்பரான பிளேஸ்மெண்ட். ஆனால் இந்த தளபதி கச்சேரி எந்த இடத்துல வைக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல போல, ஏதோ ஒரு இடத்துல வச்சு விட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த திரைப்படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் என்ன ப்ரோ சொல்ல வர, படம் நல்லா இருந்துச்சா பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய தீவிரமான ரசிகர்கள் லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு தியேட்டரில் போயிட்டு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு போல. மற்றபடி வந்துட்டு ஃபேமிலியோட ஒரு 1 டைம் வாட்சபிள் திரைப்படமாக ஜனநாயகன் அமையும். ஸோ இது 80% பகவான் கேசரி அமைஞ்சதுனாலேயே என்ன ரிவ்யூ பண்ணுறது, எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் நான் சத்தியமாக இவ்வளோ தூரம் ரீமேக் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நம்ம தளபதி அவர்களுடைய ஒரு கடைசி திரைப்படம் ஒரு ரீமேக் படமாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை தாங்க இருக்குது. ஸோ இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் 5 out of 10. ஸோ நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.